ஹாய் லவ்லி காய்ஸ், எங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 2ஓட நெக்ஸ்ட் பார்ட்டோட ஆக்ட் பண்ணிருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்டுக்கெல்லாம் பெல்லா நான் பேசுகிற விட பெயிண்டரை மாதிரி தெரிஞ்சா எம் சொல்லி சாரி ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரிடா. ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்கெல்லாம் பெல்லா மாஃபியா பிளேஸில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஹோல் மாஃபியாஸ்க்கும் ஆர்டரை போட்டு கண்ட்ரி முழுக்க தேட வச்சுட்டு இருப்பாரு நம்ம டேயை. அப்படியே 1 வீக் ஆகிருக்கும். 1 வீக் நம்ம ஜங்குக்கு சாப்பிடலை, ஸ்லீப் பண்ணலை. டே 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 டேனுங்கிற மாதிரி டேயை தான் அவ்வளோ வரைக்கும் கேட்குறாரு. ஜங்குக்கு மவுட்டு திறந்தாலே டே கிடச்சிட்டானாடா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லார்ட்டையுமே பேசிட்டு இருப்பாரு. யாராவது ஏதாவது சொல்ல வந்தாலும் டே கிடச்சிட்டானா, எந்த பிளேஸில் இருக்கான் சொல்லு, இப்போவே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. இந்த அளவுக்கு 1 வீக்காக டேங்கிற மாதிரி தேடிட்டு இருந்தா இப்போ நம்ம ஜங்குக்கோட மொபைலுக்கு நம்ம ஜங்குக்கோட மிம்மாம்கிட்ட கால் வருது. அந்த காலை பிக் பண்ணிவிட்டு என்னாச்சு மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹாஸ்பிட்டலுக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு என்னாச்சுன்னு தெரியலையே, சரி தேடிட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுவேனுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்படி தேடிட்டு இருந்தவர் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. போனால் நம்ம குக்கிக்கு ஃபுல்லாக ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளம், கிரிட்டிக்கலான பொசிஷனில் உள்ள ஒரு ரூமில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. என்னாச்சு, யாருக்கு என்னாச்சு, ஏங்க வந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும், எங்கடா போனேன் 1 வீக்காக ஒன்றையும் டேயும் பார்க்காம குக்கி கதறி அழுது டேட் மம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மயங்கி விழுந்துட்டான்டா. இப்போ என்னடா ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்தோம் அப்படிங்கிற மாதிரி 1 வீக்காக நம்ம ஜங்குக்கும் இல்லையா டேயும் இல்லையா. குக்கி சின்ன பையனாக இருந்தாலும் தன்னோட டாடி யாருங்கிறது தெரியாத அளவுக்கு இருப்பார். இல்லாத பொசிஷனில் நம்ம ஜங்குக்கு கேட்க ஆரம்பிச்சிருப்பாரு, டேட் எங்கே கிராண்ட்மான்னு கேட்டுருப்பாரு. 2 பேருமே இல்லாத இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம குக்கி கதறி அழுது மாமியும் டேடையும் பார்க்கணுன்னு அடம் முடிச்சிருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் ஒரு மாதிரி ஃபுட்டு சரியாக நம்ம குக்கியும் எடுத்துக்காமல் கரெக்டாக ஸ்லீப் பண்ணாமல் பேபி பார்த்தீங்களா, அதனால ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளம் ஆகி குக்கி மயங்கியே விழுந்திருப்பார். க்ரை பண்ணி அழுதுட்டு இருந்தவர். இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக நம்ம மிம்மம் பிடிச்சி திட்டுறாரு. நீ தேடுற ஒர்க்கு கொடுக்குற ஹவுஸுக்கு வர வேண்டியதானடாங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம கோவமாக நம்ம ஜங்குக்கு திட்டி ஜங்குக்கு ஒரு ஸ்லாப்பே விழுந்துருக்கும். உன்னால தான் குக்கிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீ அந்த மாதிரி பேச போயிட்டான்ட்டு கோவத்தில் ஹவுஸை விட்டு போயிட்டான். ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, குக்கிக்கு என்னோட அருமன் எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக க்ரை பண்ணி மிம்மா அல்றதை பார்த்துட்டு பாய்ஸஸ்க்குமே அதே பெயின் தான். குக்கிக்கு எதுவும் ஆகக்கூடாது, சேஃபாக வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் செக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தேன். நம்ம மிம்மாம்டா குக்கிக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சின்ன பையனா அது மாதிரி ஒரு மாதிரி உள்காய்ச்சல் மாதிரி, அவனுக்கு ஃபீவர் தான் வந்துருக்கு. அது மட்டும் இல்லை, பையன் ரொம்ப க்ரை பண்ணி அழுதுருப்பான் உங்களுக்கு. பையனை க்ரை பண்ண விடாதீங்க, அவன் எப்போதுமே க்ரை பண்ணக்கூடாது, அவன் வந்து க்ரை பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ரொம்ப சென்சிட்டிவான பையனாக இருக்கிறான், அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப இன்னசென்ட்டான பையனாக இருக்கிறான். அந்த சென்சிட்டிவான அந்த மூமெண்ட்டுக்கு சின்ன மூமெண்ட் சின்ன பெயினையும் அவனால் தாங்கிக்க முடியல. அதனால அவன் ஷாக் ஆகிற மாதிரி பெயின் ஆகிற மாதிரி எந்த ஒரு வேலையுமே அவன்கிட்ட சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் அங்கேருந்து போவாங்களா. அந்த மாதிரி போனால் இப்போ எல்லாருமே இந்த ரூம்குள்ளே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற இந்த மூமெண்ட்டுக்கு குக்கி அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பெட்டில் பக்கத்தில் உட்காந்துருக்க நம்ம ஜங்குக்க குக்கி நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு டேட் நீ எங்கே போன அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டேன். குக்கி எழுந்துக்கிட்ட மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த பெட்லேருந்து குக்கி பொறுமையை தூக்கி அவரோட டைஸில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சபடி பிடிச்சிட்டு, என்னாச்சு குக்கி, ஏன்டா இந்த மாதிரி பண்ண, கிராண்ட்மா கொடுத்த ஃபுட்டை சாப்பிடலாம்ல, நீ எங்கே போன என்னையே ஹவுஸில் சிங்கிளாக விட்டுட்டு போன, ஒரு கிக்கே போனால நைட்டு வந்துருவேல, நீ எங்கே போன அப்படிங்கிற மாதிரி குக்கி க்ரை பண்ணுவார். அந்த மாதிரி க்ரை பண்ணோம். நம்ம ஜங்குக்கு வந்து டாக்டர் சொல்லியிருப்பார்ல, அவன் க்ரை பண்ணக்கூடாது, அப்புறம் அவன் ரொம்ப ஷாக் ஆகுற மாதிரி, அவனுக்கு பெயின் கொடுக்குற மாதிரி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களா. அந்த மூமெண்ட்டுக்கு டியரியெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே குக்கி ஷோல்டரில் போட்டபடி தட்டி கொடுத்தபடியே அந்த ரூமுக்கு நடக்கிறாரு. டேடுக்கு ஹெவியாக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ஒர்க் வந்துருச்சு, என்னால் அந்த பிளேஸ்க்கே வர முடியலடா, அதனால தான் அவனை மீட் பண்ண முடியல. அதான் இந்த டேட் இல்லாட்டா இத்தனை டேட்ஸ் இருந்தாங்களே, இருந்தாலும் நான் அவனை பார்க்கவே இல்லையே, நீ கால் பண்ணி கூட என்கிட்ட பேசலையே, நான்
நான் கால் பண்ணாலும் மார்க் அங்கிள் தான் எடுக்கிறாரு, நீங்கள் பேசவே இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலில் குக்கி க்ரை பண்ணி அழுதுருப்பாரு. குக்கிமா குக்கி க்ரை பண்ணாண்ட டாடி சொன்னால் கேட்பேன்ல, க்ரை பண்ணக்கூடாது. இனி எப்போதுமே நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் தூரமாக போக மாட்டேன். எங்கே போகிறதா இருந்தாலும் உன்னை என் கூடயே கூட்டிகிட்டு போகிறேன். டாடி எப்போதும் பக்கத்துலேயே தான் இருப்பேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம குக்கியை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு க்ரை பண்ண விடாத அளவுக்கு. இப்போ டேஸஸ் அப்படியே போகுது. நம்ம குக்கி கூட தான் நம்ம ஜங்குக் இருக்கிறாரு. கம்பெனிக்கு போனால் குக்கி ஹேண்ட்ஸில் தூக்கினபடி போராடும். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்தா பெட்டில் நம்ம ஜங்குக் ஸ்லீப் பண்ணபடி பட்ட பொசிஷனில் குக்கி அவரோட செஸ்ஸில் படுக்க வச்சபடி குக்கிக்கு நிறைய ஸ்டோரி சொன்னபடியே நம்ம குக்கி ஸ்லீப் பண்ணியிருப்பார். சிங்கிள் டாடாக நம்ம குக்கியை சேஃபாக நம்ம குக்கியோட திங்கிங்கில் மட்டும் ஒர்க்கு எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு குக்கிக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து குக்கி கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். சிங்கிள் டாடா இந்த மாதிரி ஹோல் ஒர்க்கையும் பண்ணிவிட்டு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்குமே நம்ம குக்கியை தூக்கிட்டு இருப்பார். சில பர்சன்ஸை பனிஷ் பண்ணின்றது, திட்டுறது, அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம குக்கி பார்க்க டாடுன்னு பேசிகிட்டு இருந்தவருக்குள்ள லைட்டாக பயமும் வந்துருக்கும். பயம் ஒரு பக்கம் வந்துருந்தாலும் டேஸஸ் ஒரு 3 ஏஜ் ஆனால் அடுத்த செகண்டு மேட்ஸு பாடி கார்ட்ஸ்லாம் பேசுகிறது கேட்க சொல்லியும் நம்ம குக்கி மாமங்கன்னு கேட்குற அந்த மூமெண்ட்டுக்கு மாமா அதர் கண்ட்ரிக்கு ஒர்க்குக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல, மீட்டிங் முடிஞ்சதோட வந்துருவாங்கன்னு தான் நம்ம ஜங்குக்கு சொல்லிகிட்டு இருந்துருப்பாரு. இப்படி சொல்கிறதெல்லாம் கேட்டு ஜங்குக்கு அங்கே சொல்லிட்டு போன அடுத்த செகண்டு அந்த மேட்ஸ் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இந்த பையனை இப்படிலாம் ஏமாற்றுறாங்க பற்றியா, ஜங்குக் பாஸ் தானே இந்த மாதிரி பாஸை திட்டி பனிஷ் பண்ணி ஹவுஸை விட்டு அனுப்பிட்டாரு அப்படி இப்படிங்கிற மாதிரி காசிப்பாக பேசிட்டு இருப்பாங்க. இது நம்ம குக்கி கேட்டுட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு வர நம்ம ஜங்குக்கிட்ட மாம் எங்கங்கிற மாதிரி மறுபடியும் ப்ராப்ளம் பண்ணியிருப்பாரு. இது ஹாலில் தான் நடந்துகிட்ருக்கும். இப்படி நடந்துட்டு இருந்தால் மாம் எங்கன்னு குக்கி கேட்குறத பட்டுட்டு மாம் வருவாங்கடாண்டா, உனக்கு நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்துருக்கேன் பாரு, உனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு தூக்கி கொடுப்பாரா. ஆனால் அவ்வளோ சாக்லேட்டையும் தூக்கி வீசுறாரு நம்ம குக்கி. இந்த மாதிரி வீசுறதை பார்க்க சொல்ல நம்ம ஜங்குக்கு கோவம் எங்கேயோ போகுது. ஏன் குக்கி இந்த மாதிரி பண்ணுற, உனக்கு பிடிச்சதுடா அப்படிங்கிற மாதிரி கீழே போட்டது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் குக்கிட்ட கொடுத்தா, நீ எனக்கு டீமேட்டராட, மாமா நீ என்ன பண்ண, நீ தான் என்னமோ பண்ணிட்ட, அந்த மேட்ஸ்லாம் என்கிட்ட அந்த மேட்ஸ்லாம் பேசுனது நான் கேட்டேன், நீ தான் என் மாமா என்னமோ திட்டி பனிஷ் பண்ணி ஹவுஸ்லேருந்து வெளியே அனுப்பிட்ட, இந்த மாதிரி பண்ண, நீ மட்டும் உன் ஃபேமிலி கூட ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கிற, உன் மாம் கூட தானே இருக்கிற, எதுக்காக என்கிட்ட இருந்து என் மாமா பிரிச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கி ஃபைட் பண்ணியிருப்பாரு. இப்படி ஃபைட் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு கோவத்தில் நம்ம ஜங்கு குக்கியை அடிக்க வர குக்கி பைட்டில் ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஒரு மாதிரி பைட்டில் நடுங்குவாங்களே அந்த மாதிரி நடுங்கியிருப்பார். ஆனால் அடிக்க வர நம்ம ஜங்குக்கு அப்படியே அடிக்க வர அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே குக்கி முன்னாடி நீல்டன் போட்டு, இங்கே பாரு குக்கி, நான் சொல்கிறதே கேளுடா, உன் மாமுக்கு எனக்கும் ஃபைட்லாம் கிடையாதுடா, நாங்கள் ஃபைட்லாம் பண்ணிக்கலாடா, மாம் ஒர்க்குக்கு தாண்டா வெளியே போயிருக்காங்க, அப்போ இப்போவே கால் பண்ணி எனக்கு இப்போ கொடு, நான் மாம்கிட்ட பேசணும், கால் பண்ணி பேசலாம்ல, கால் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி ஃபைட் பண்ணியிருப்பார். நம்பர்னு ஒன்று தெரிஞ்சதுன்னா நம்ம ஜங்கு காலே பண்ணுவார். இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு வந்து குக்கியை நோட் பண்ணபடி குக்கிக்கிட்ட நான் இப்போ என்ன பேசுனுங்கிற மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ வரையுமே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். குக்கி ஏன்டா டேடா வந்தவுடனே இப்படி டென்ஷன் ஆக்குறேன், மாம் வந்துருவாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், உங்கள் யார்கிட்டையும் நான் எதையும் பேசலை, நான் என் டேடுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், சொல்லு டேட், மாம் எங்க, கால் பண்ணு, இந்தா உன் மொபைல் இந்தா, கால் பண்ணு, மாம்கிட்ட இப்போவே பேசணும், கால் பண்ணுங்கிற மாதிரி பயங்கரமாக அடம் பிடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி அடம் பிடிச்ச மூமெண்ட்டும் சும்மா மாமங்கன்னு கேட்டுட்டு இருந்தவங்ககிட்ட இவ்வளோக்குள்ளே ஸ்ட்ரகிள்மெண்ட் ஆகிற அளவுக்கு அந்த 3 மினிட்ஸ் பேச போய் தானே இந்த மாதிரி ஆயிருக்கும். அந்த கோவத்தில் எழுந்த வேகத்திலே அந்த 3 மினிட்ஸுக்கும் சப்புன்னு 3 ஸ்லாப் வேகமாக விழும். இப்படி விழுந்தா நம்ம குக்கி அப்படியே ஷாக்லேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், ஏண்டி உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, என்னையும் என் ஒய்ஃபை வச்சு பேசுறது அந்த பிளேஸில் நான் சேலரி கொடுத்து உங்களை ஒர்க்குக்கு வச்சுருக்கேனா, எவ்வளவு திமிர் இருந்தால் என் சன்னை முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசி அவன் என்கிட்ட இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற அளவுக்கு பண்ணுவீங்க, உங்களை கீல் பண்ணிட்டா இந்த ப்ராப்ளம் இருக்காதுல்ல, ஒர்க்கு பண்ண சொன்னால் காசி பாடி பேசுவீங்கிற மாதிரி இன்னொரு ஸ்லாப் பயங்கரமாக
பர்சன்ட்ஸ்க்குமே வைக்கிறாரு. வச்சு கொஞ்சம் பனிஷ் பண்ணுற மாதிரி திட்டுறது, அடிக்க கூட செய்வார். இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணுறதெல்லாம் பட்டு குக்கே பயந்து போய் நேராக ரூமுக்கு ரன் பண்ணபடி ஓடிடுவார். அந்த மாதிரி ஓடுனா ஜங்குக்கு நம்ம பாய்ஸஸ் ஸ்கிரிப்பாக படித்தா உங்கள் 3% நான் கில் பண்ணாமல் விட மாட்டேன், ஏன்டி இந்த மாதிரிலாம் சொன்னீங்க என் சன்னுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக கத்தி நம்ம ஜங்குக்கு திட்டினா, நாங்கள் குக்கிக்கிட்ட எதுவுமே சொல்லலை, நீங்கள் சொல்லாமலே அவன் கரெக்டாக அவங்கள பாயிண்ட் பண்ணி பேசுகிறான், விடுங்கடா என்ன முதல்ல, அவளோட 3 மெம்பர்ஸை கில் பண்ணாதான் எனக்கு கோவம் கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக இண்டா மாதிரி கத்திருப்பார். அந்த மாதிரி கட்டிருந்தா இப்போ ரூம்குள்ளே தான் கீழே விழுற சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி சவுண்டை கேட்டு பயத்தில் இப்படி ஃபைட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜங்குக்கு நேராக ரூமுக்கு ரன் பண்ணபடி போனோம். குக்கி தான் இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கோவப்படுற மாதிரி, பெயின் ஆகிற மாதிரி, திட்டுற மாதிரி, ஷாக் ஆகிற மாதிரி எதுவும் பேசக்கூடாது டாக்டர் சொல்லியிருப்பாங்களே. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு கூட நடந்துக்கிட்ட மூமெண்ட்டும் டேயப்பட்டி கேட்டதுக்கு பனிஷ் பண்ணதை பட்டு பயந்து நம்ம குக்கி மயங்கி ரூம்குள்ளே விழுந்துருப்பாரு. குக்கி விழுந்ததை பட்டுட்டு நம்ம ஜங்குக்கு இன்னும் ஷாக் ஆகி குக்கி ஹேண்ட்ஸில் தூக்கிட்டு குக்கியோட ஃபேஸெல்லாம் ரப் பண்ணபடி குக்கி எழுந்துக்கு குக்கி ஏன் குக்கி இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அந்த டீரி ஐஸ் அப்படி கொட்டி கீழே விழுது. வாட்டர் எடுத்து நம்ம மிமம் அப்படி தெளிக்கவும் குக்கி லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணோம். குக்கி டைட்டாக ஆக்ட் பண்ணபடி டேடா கடரா விடாடடா ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு க்ரை பண்ணி அழுது நம்ம குக்கியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணி, நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன்டா, உன் மாமா உன்கிட்டே கொண்டு விட்டுருவேண்டா, உன் மாமா ஒர்க்குக்கு தான் போயிருக்காங்க, ஒர்க்கு முடிஞ்சு உன்கிட்டே வந்துடுவாங்க, இந்த டேடா நம்ப அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்கு க்ரை பண்ணி குக்கிக்கிட்ட அழுதுருந்துருப்பாரு. நம்ம குக்கியுமே அதுக்கப்புறத்துலேருந்து அந்த ஃபைட்டுக்கு அப்புறத்துலேருந்து ஜங்குக்கிட்ட ரொம்ப மாட்டேன் டேடுங்கிற மாதிரி க்ளோஸெல்லாம் பேசியிருக்க மாட்டார். ஜங்குக்கு பேசினாலும் கொஞ்சம் இக்னோர் பண்ணபடி எழுந்து போகிறது, ஜங்குக்கிட்ட பேசாமல் ஃபைட் பண்ணுறது, ஜங்குக்கு பேசுனா என் மாமா எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறது. இந்த மூமெண்ட்டில் நம்ம ஜங்குக்கு ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். இந்த மாதிரி குக்கி இங்கேருந்து பிரிஞ்சு போக சொல்லக்கூட அந்தளவுக்கு நம்ம ஜங்குக்கு ரொம்ப பெயின் ஆகலை. போயிட்டாரு, போனது போடா குறைக்கி, குக்கி இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறது போடா குறைக்கி குக்கி இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடுவார்ல, நீ டேட் கிடையாது, நீ என் டேடு கிடையாதுங்கிற மாதிரி ஃபைட் பண்ணுற அந்த மூமெண்ட்டில் செம்மையாக ஒரு பக்கம் ஒரு பக்கம் குக்கிங்கிற டிப்ரெஷனில் டெய்லியுமே பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுவார். ட்ரிங்க் பண்ண போர்டில் நிற்க கூட நம்ம ஜங்குக்கால முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்மெண்ட்டோட போர்டில் அந்த பொசிஷன்லேயே தான் இருந்திருப்பார். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸஸ் நம்ம ஜங்குக்கு திட்டி, நீ இந்த மாதிரிலாம் ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தால் குக்கி யாரடா பாப்பா அப்படி இப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பனிஷ் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்கு கொஞ்சமாக அந்த ட்ரிங்க் பண்ணுற மூமெண்ட்டை பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அப்புறம் என்னைக்காவது ஒன் டே கண்டுபிடிச்சே தான் தீருவோம், அவன் என்கிட்ட மாட்டட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், குக்கிக்கு நல்ல டேடா இப்போ தான் இருக்கணும், குக்கி சேஃபாக நம்ம தான் பார்த்துக்கணும், குக்கிக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த கில்ட்டியில் நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணுறத கொஞ்சமாக குறைச்சிட்டும் வந்துருப்பார். இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஜிமின் அப்படி சொல்கிறாரு, நீ என்னம்மா கஷ்டப்பட்டனுங்கிற, நீ பண்ண ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட்டில் ஜங்குக்கு மட்டும்தாண்டா அவ்வளோ பெயினையும் அனுபவிச்சான். நாங்கள் எல்லாருமே ஃபுல்லாகவே நோட் பண்ணோம் தெரியுமா, எந்த அளவுக்கு ஜங்குக்கு இப்படி பெயினில் துடிப்பான் அப்படிங்கிறதே நாங்கள் நோட் பண்ணல. ஆனால் அந்த அளவுக்கு அவனையும் நீ துடிக்க வச்சுட்ட தெரியுமாட்டையா, நீ துடிக்க வச்சுட்ட, நீ பண்ணதெல்லாம் தப்பு. லாராவா அன்னைக்கு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸால் தான் ஷூட் பண்ணி கில் பண்ணிட்டான். அன்னைக்கு லாரா டெத் ஆகிட்டா. எங்களுக்கு கூட நீ சொன்னிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டவுட், லாராவை மட்டும் ஏன்டா ஒன்றும் பண்ணலை, லாராவுக்கு ஹேண்ட்ஸு பாடி எல்லாம் நார்மலாகி ஏன் ஹவுஸை விட்டு வெளியே அனுப்பலங்கிற டவுட் எங்கள் எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆனால் உன்னை வச்சுட்டாண்டி அவங்க 2 பேரையும் பிடிக்கணும்னு நினச்சேன், அதனால தான் உன்னை என் ஹவுஸில் ஃப்ரீ பண்ணி விட்டேன். உன்னை எத்தனை டைம் லாரா அட்டாக் பண்ணாலோ அத்தனை அட்டாக்குமே ஜங்குக்கு தெரியும். எல்லா அட்டாக்லேயுமே அவன் தூரத்துலேருந்து தான் உன்னை சேவ் பண்ணியிருக்கான். சேவ் பண்ணது மட்டும் இல்லாமல் உனக்கு வேறு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் கோப்ராவை உன்னோட சேஃப்டிக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான். அப்படி இப்படிங்கிற மாரி அன்னைக்கு நடந்த மூமெண்ட் ஜங்கு கிளாரா கிட்ட சொன்ன மூமெண்ட்டுங்கிற மாரி எல்லாத்தையும் சொல்லிட்டு, நீ தேவையில்லாமல் ஜங்குக்கு இந்த அளவுக்கு தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சு வச்சுருக்கியே, ஏன்டா இந்த மாதிரி பண்ண, எதுக்குடா இந்த மாதிரி பண்ண, உன்கிட்டலாம் பேசுகிறது வேஸ்ட்டு, இப்போல்லாம் நீ வித்தியாசமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த லாராலாம் சொன்னதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி திங்க் பண்ணி அதை இவ்வளோ டேஸ் அவன் ஹார்ட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இப்படி எங்கள் எல்லாரையும் இக்னோர் பண்ணுறியே, எங்கள் எல்லாருக்குமே பெயினாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போட்டையாங்
உங்ககிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு. இவ்வளோ நேரம் மூச்சு பிடிக்கிற அளவுக்கு அதாவது ப்ரீத் பண்ண முடியாத அளவுக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசுகிறது மட்டும் நான் உனக்கு கேட்க பாப்பு போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிம்னா அப்படியே இந்த ரூமை விட்டு வெளியே போவார். அந்த மாதிரி பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஹவுஸில் காட்டு நாட்டையே பெட்டில் உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி பெட்டில் உட்காண்ட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம ஜங்குக் அப்படியே அவரோட ரூமில் அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறாரு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுற மூமெண்ட்டை பெட்டில் இருந்தபடியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுவாரா. நான் சொன்னது எல்லாமே ஃபுல்லாக அப்படியே நம்ம டேக்கு ரீகாப் ஆகிட்ருக்கும். இந்த மாதிரி ரீகாப் ஆகிட்ருக்க மூமெண்ட்டுக்கும் ஜங்குக்கோட பேக் சைடு முதுகு ஹேண்ட்ஸில் செஸ்ஸில் கூட இந்த மாதிரி சாட்டை வச்சு அவரை அடிச்சிருப்பார்ல, ஹேட் பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டில் அந்த சாட்டை வச்சு அடித்த பிளேஸில் எல்லாத்துலேயுமே ஸ்கின்னு பிஞ்சு அப்படியே ஃபுல்லாக ரெட்டிஸாக அங்கிட்டும் இங்கிட்டுமா அந்த தடம் அப்படியே இருக்குது. இந்த மூமெண்ட் அப்படியே நம்ம நோட் பண்ணிகிட்டே இருப்பாரா. ஆனால் நம்ம ஜங்குக்கு அதுக்கு மேலே ஒரு ஷர்ட்டை போட்டு கவர் பண்ணபடி அப்படி ஷர்ட் வேர் பண்ணபடி நேராக கீழே இறங்கி ஒர்க் பண்ணுறாரு. கம்பெனி ஒர்க்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். டைம் மூவ் ஆகி இப்போ அப்படியே எல்லாருமே டின்னர் சாப்பிட்றாங்க. ஜங்குக் பக்கத்துலேயே உட்காந்துட்டு தான் டின்னர் சாப்பிட்றாரு. ஜிமினா தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சிட்டோம். லாரா சொன்னதெல்லாம் கேட்டு அதை தப்பாகவே திங்க் பண்ணி நம்மளே ஜங்குக்கை ஹேட் பண்ணிட்டோம். ஜங்குக்கை மட்டும் இல்லாமல் மிமாம், ஜான்டாட், ஹயாங்ஸ் அவ்வளோ பேருமே ஹேட் பண்ணிட்டோமே. நான் இனி என்ன பண்ணேன், எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்லேயே இந்த மாதிரி நம்ம ஃபுட்டு சாப்பிடுவாரா நம்மகிட்ட. இந்த மாதிரி சாப்பிட்ற 2 மூமெண்ட்டுக்கு நம்ம டேக்கி துரத்துது. ஏன்னா இன்னொன்று திங்க் பண்ணிக்கிட்டே ஃபுட்டாக சாப்பிட்றாருல, அந்த மூமெண்ட்டில் இப்படி துரத்துனோம். டேயோட கிட்ட நம்ம ஜங்குக்கு வேகமாக தட்ட நம்ம ஆரம்பிச்சின்னு ஜிமினா, ஜேகோப்பு, ஒயன்னு நம்ம மிம்மாமு, ஜான்டாட் எல்லாருமே அவங்கவுங்க ட்ரிங்க் பண்ணதுக்கு கிளாஸ் வச்சுருப்பாங்களா, அந்த கிளாஸை கரெக்டாக டீயோட மூத்துக்கிட்டே கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதை குடிட்டேயாங் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேர் இந்த மாதிரி கிளாஸை மவுட்டுக்கிட்ட வைக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி க்ரை பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தவர் டேயோட தலை தட்டி தானே கொடுத்துட்டு இருப்பார். அவர் அப்படியே ஹேண்ட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு டே உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை கப் பண்ணி இந்த மாதிரி அழுற உனக்கு வருதுன்னு சொல்லிட்டு தானே ஹயங்ஸ் வாட்டர் கொடுத்தாங்க, இந்த மாதிரி ரெடு கலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட நம்ம ஜங்குக் பேச ட்ரை பண்ணுறது. நம்ம ஜங்குக் பேசுகிறத எதையுமே கேட்காம நம்ம டக்குன்னு சேர்லேருந்து எழுந்து ரன் பண்ணபடி கரெக்டாக ரூமுக்கு வந்துருவாரோ. அந்த மாதிரி ரூமுக்கு வந்தோம். ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்ன ஆச்சு, எதுக்கு திடீர்னு க்ரை பண்ணால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபாலோ பண்ணபடி கரெக்டாக ரூமுக்கு வருவாங்களா. இந்த மாதிரி ரூமுக்கு வந்தால் இப்போ ரூமுக்குள்ளே தான் பெட்டில் உட்காந்துருந்து பயங்கரமாக கதறி அழுதுகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அழுறத பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு என்னடா ஆச்சு, ஃபுட்டு தானடா சாப்பிட வந்த, ஏதாவது செய்தா என்ன, ஏதாவது ப்ராப்ளமா என்ன, ஏதா இருந்தாலும் சொல்லு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி டேக்கிட்ட பேசுவார். அந்த மாதிரி பேசினோம். நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி அழுற மூமெண்ட்டுக்கும் ஹக் பண்ணுற மூமெண்ட்டுக்கும் சாட்டை வச்சு அடிச்சுருந்துருப்பார்ல, அந்த பிளேஸில் படுற அந்த மூமெண்ட்டுக்கு ஹக் பண்ணுறதுல ஹேண்ட்ஸ்லாம் படும்ல, அந்த மூமெண்ட்டுக்கு வலிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னோம். நம்மகிட்ட டக்குன்னு டீரிலாம் வெயிட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வேர் பண்ணியிருக்கு ஷர்ட்டை வேகமாக ரிமூவ் பண்ணுவாரா. அந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் நம்ம பாய்ஸஸ் தான் இங்கே வேறு ஏதோ நடந்துகிட்ருக்குடா, நான் கூட கதறி அழுதுட்டு வந்த மூமெண்ட்டை பட்டுட்டு என்னமோ ஏதோ நினச்சேன், பார்த்தா 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு போயிட்டாங்க பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பேசுனா மிம்மாம் டம் லூசு பசங்களா போங்கடாங்க 2 அவங்க தான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்களா, நீங்கள் வேறு டோர்கிட்ட நின்று எட்டி பார்க்குறீங்களா, ஏமாம் நாங்கள் தான் எட்டி பார்க்குறோம்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப் கேட்கவும் ஜேகப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் அவ்வளோ வரையுமே நம்ம மிம்மம் நோட் பண்ணால் பாய்ஸஸ் எல்லாரும் கரெக்டாக கீழே டைனிங் டேபிளுக்கு வருவாங்களா. இந்தமாதிரி டைனிங் டேபிளுக்கு வந்தோம். எப்படி ஷேர் பட்டனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஜங்கு கூட ட்ரெஸ்ஸுக்கிட்டே அடிபட்டிருக்கும்ல, அந்த சாட்டை வச்சு அடிக்க சொல்ல அது ரெடிஸ் ஆகிருக்க மூமெண்ட்டை அப்படியே டச் பண்ணிவிட்டு ரொம்ப வலிக்கிட்டா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்குறத பட்டுட்டு மிம்மாம் லைட்டாக ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணப்படி அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக கீழே இறங்கி போயிடுவாங்க. இந்த மாதிரி இறங்கி போனோம். என்னாச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் வலிக்கலை, உண்மையை சொல்லு, ரொம்ப வலிக்குதா, எதுக்காக நீ அந்த மாதிரி பண்ண,
உண்மையிலேயே உனக்கு ரொம்ப வலிச்சுன்னு இருக்கும். அதானே நான் உன்னை ஹக் பண்ண சொல்ல உனக்கு பெயின் ஆகி நீ சத்தம் போட்ட அப்படிங்கிற மாரி சொல்லவும், இல்லையே இப்போ வேணாலும் ஹக் பண்ணி எனக்கு பெயினே இல்லை அப்படிங்கிற மாரி வேகமாக வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணுவார். ஆனால் பட்டு ரொம்ப பெயினாக இருக்குது. இருந்தாலும் பெயினை கண்ட்ரோல் பண்ணபடி அந்த ஹக்கை பிரேக் பண்ணுவாராம். நீ என்கிட்ட சும்மா இந்த மாதிரி ட்ராமா பண்ணாத, உனக்கு ரொம்ப வலிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லி அழுவாரா. சரி ஓகே சாரி, நான் தான் தெரியாமல் என்ன அடிச்சுக்கிட்டேன், நீ ஏன் என்ன அடிச்சுக்கிட்ட, நீ தேவையில்லாமல் க்ரை பண்ணாதேங்கிற மாரி டேயோட டியரிலாம் வெயிட் பண்ணான். டே அப்படியே எழுந்து போய் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் இதுக்கான ஆயில்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ஜங்குக்கோட பாடியில் இப்போ அடிப்பட்ட பிளேஸை ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு ஆயில்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாத்தையும் எட்டு வேண்டும். ஜங்குக்கோட செஸ்ட்லலாம் அப்படியே ஆயில்மெண்ட் எடுத்து அப்ளை பண்ணுறாரு. இப்படி அப்ளை பண்ணால் நம்ம ஜங்குக்கு செம ஷாக்கு. நம்ம டேயாடா இது, இவ்வளோ டேஸ் நம்மக்கிட்ட பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தா, இப்போ என் பேபி ஆயில்மெண்ட்லாம் போட்டு விட்டுட்டுருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஷாக்கிங்லேயே நம்ம டே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் ஃபுல்லாக ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்க பேக் சைடை திரும்பி உட்கார சொல்கிறாரு. உட்கார சொல்லிட்டு பேக் சைடு மட்டும் ஆயில்மெண்ட் அப்ளை பண்ண அது ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி எரிச்சல் தர மாதிரி ஃபீல் நம்ம ஜங்குக்கு வருது. ஆனால் பெயினை கண்ட்ரோல் பண்ணபடியே நம்ம ஜங்குக் மெடிசன் அப்ளை பண்ணுறாருல அந்த மூமெண்ட்டை அப்படியே நோட் பண்ணிகிட்ருப்பாரு. ஃபுல்லாக மெடிசன் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிவிட்டு நீ கொஞ்சம் ஹவர்ஸ் இந்த மாதிரியே இரு, அப்புறம் ஸ்லீப் பண்ணி எல்லாம் சரியாகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக கீழே இறங்கி வந்து அப்படியே ஃபுட் பிளேட்டில் ஃபுட் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு நேராக ரூமுக்கு வந்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இப்படி நம்ம ஜங்குக்கு வர இப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு தானே ஸ்லீப் பண்ண சொல்லியிருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு அதே பொசிஷனில் உட்காந்துருக்கு நம்ம ஜங்குக்கோட மவுட்டுக்கிட்ட ஃபுட்டை ஃபீட் பண்ணுற மாதிரி வைப்பாரா. அந்த மாதிரி வச்சா ஜங்குக்கு டவுட்டுக்கு மேலே டவுட் ஆகுது. நேற்று வரைக்கும் நம்ம டெட்டானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த வெயிட் பண்ணால் என்னாச்சு என் பேபிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கிங்லேயே நம்ம ஜங்குக்கிட்டே நோட் பண்ணால் தான் சாப்பிடு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னால் அப்படியே மவுட்டை ஓப்பன் பண்ணிகிட்டே ஃபீட் பண்ணி விட்ற ஃபுட்டை நம்ம ஜங்குக் சாப்பிட்றாரு. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு நல்ல வேலை ஒரு கோவட்டில் 2-3 சிலாப்பை கொடுத்துட்டு டவலத்தி சொன்னது நல்லாடா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா சிரித்தான். நீ கிட்ட என்ன சொன்ன ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும், நான் இந்த மாதிரி தான் அவன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சு வச்சுருக்கான். லாராவை வந்து ஜங்குக் ஏதோ லவ் பண்ணுறானா, ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததா லாரா என்னெல்லாமோ தேவையில்லாததுலாம் டேட்டை சொல்லி குழப்பி வச்சுருந்துருக்கான். லாராவை கில் பண்ணது தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே, ஆனால் டேட்டை நம்ம யாருமே சொல்லலைல்ல. இனிமேல் லாரா உயிரோட இருக்கிறத தான் திங்க் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ஜங்குக்கு மேலே கோவமா, ஜங்குக்கு மேலே மட்டும் இல்லை நம்ம மேலேயும் தான். லாரா நம்மளையுமே தப்பாக தான் சொல்லி வச்சுருக்கா. நீ பேபி டொமாக்ஸில் வச்சுருக்க டேன்னு எல்லோரும் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ வரும் உருக்கி உன்கிட்ட லவ் காட்டுறாங்களே, இந்த லவ்லாம் உனக்கு கிடையாது, இருக்கிற உனக்கு கிடையாது. உன் டொமாக்ஸில் வச்சுருக்க பிறகு அந்த பேபி மோஃபியா ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு வாரிசு அடுக்குதானுங்கிற மாரி கிட்ட நம்மளையுமே கொடுக்குற லவ் ஃபேக் லவ்ங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே அவனை குழப்பி வச்சுருந்துருக்கா. அதுக்கேற்றபடி நம்மளுமே நம்ம அன்னைக்கு ரொம்ப ஹேட்டாக பேசிட்டோம். அந்த மூமெண்ட்டில் தான் லாரா சொன்னது தான் இப்போ உண்மை, பேபி தான் இவங்க எல்லாருக்கும் இம்பார்ட்டன், நம்ம இம்பார்ட்டன் இல்லைங்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த ஹவுஸ்லேருந்து வெளியே போயிருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் இந்த லாரா தான். டெத்தாக சொல்ல ஜங்குக்கிட்ட சொன்னாலாடா, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு வச்சுருக்கேன், அது உன் ஹவுஸில் தான் இருக்குன்ட்டு. என்னட்டே எந்த அளவுக்கு குழப்பி வச்சுட்டான்டா அவள் அந்த மாதிரி ஜங்குக்கிட்ட சொல்லின்னு இருக்கா அப்படி இப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நம்ம ஜிமினா பாய்ஸஸ் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நட்டாஷா வந்து மேடு. ஓகே, நட்டாஷா எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்ருக்கா. ஓ, இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா, அப்போ ஹெட்டுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹவுஸில் குக்குள்ளே இருந்த அந்த ஃபைட்டை ஜிமினா பிரேக் பண்ணிட்டான், எல்லாத்தையுமே சொல்லிட்டான். லாராங்கிற மாதிரி ஒரு கேலோட நேமை சொல்கிறாங்க. நானே இந்த ஹவுஸ்குள்ளே ஒரு சில லாராவோட நேமை எல்லாருமே சொன்னாங்க. ஏதோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் குக்கியை கிட்னாப் பண்ணிட்டு போன அந்த மூமெண்ட்டும், அதுக்கு முன்னாடியே குக்கியை கிட்னாப் பண்ணி ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சுருந்தாலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி. லாராவை கில் பண்ணுறது நம்ம ஜங்கு கில் பண்ணியிருந்தாலும் லாரா கொஞ்சம் மணி கொடுத்து ஒரு பர்சன்ட்கிட்ட இந்த ஒர்க்கை பண்ணணுங்கிற மாதிரி சொல்லி வச்சுருந்துருப்பான். அந்த
அந்த பர்சன்ட்டு தான் லாரா கிட்ட மணி வாங்கின அந்த மூமெண்ட்டுக்கு லாரா சொன்ன ஒர்க்கு படி டேட்டருந்து குக்கி எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதே பிளேஸில் குக்கியை வச்சுட்டு போயிருந்திருப்பான். லாரா கொடுத்த மணியில் அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு லாரா லாரான்னு சொல்கிறாங்க. அந்த கேர்ள் தான் இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணாங்க. இப்போ அந்த கேர்ள் பண்ண அந்த ஒர்க் இப்போ பிரேக் ஆயிடுச்சு. டேய் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தவன் இப்போ கிளியர் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி நட்டாஷா சொல்கிறது கேட்டு அந்த கேட்டு ரொம்ப காண்டாகி அப்படியே பக்கத்தில் இருக்க திங்ஸ் எல்லாம் தட்டி விட்டுட்டு அவன் எப்படி அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து வெளியே வரலாம், அவன் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுறாங்க. இந்த பர்சன்ட் இந்த மாதிரி கட்டுனா அந்த கேர்ளை பற்றி சொன்னால் இந்த கெட்டுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் சரி ரொம்ப ரொம்ப ஹவர்ஸாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நான் பிறவை பேசுகிறேங்கிற மாதிரி காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே நட்டாஷா உள்ளே போயிடுவா. இந்த மாதிரி போனால் இப்போ அந்த டார்க் ரூமில் இருக்கிற அந்த கேர்ள் தான் இந்த மாதிரி நடக்கவே கூடாது, இந்த மாதிரி நடக்கவே கூடாது, என்ன இந்த வேர்ல்டில் இந்த இந்த ரூமை விட்டு வெளியே வர விடாத அளவுக்கு அந்த ஜங்குக்கு பண்ணிட்டான். அந்த ஜங்குக்கு பண்ணதுக்கு கண்டிப்பாக நான் அந்த ஜங்குக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தே தீருவேன். ஜங்குக்கா கண்டிப்பாக நீ என்ன வேணாலும் உன் கிட்ட பேசிக்கூடா, ப்ளே பண்ணிக்கூடா, ஆனால் கண்டிப்பாக நான் போட்ட பிளான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். டேய் உன்னை விட்டு மூவ் ஆன் ஆகுவான், உன்னை விட்டு அவன் மொத்தமாக மூவ் ஆன் ஆகலை, நான் மொத்தமாக இந்த வேர்ல்டை விட்டு மூவ் ஆன் ஆக்கிடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெட்டு பயங்கர டென்ஷனில் இந்த மாதிரி கட்டிட்டு இருந்தா. இப்போ ரூமில் தான் டேய் வந்து ஜங்குக்கு பக்கத்தில் இருந்துட்டு ஜங்குக்கூட ஃபேஸே பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேய் அப்படியே புஷ் பண்ணி அப்படியே அவரோட தைஸில் உட்கார வைப்பார். அந்த மாதிரி உட்கார வச்சோம். என்ன பண்ணுற ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி டேய் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஜங்குக்கு அப்படியே டேயோட ஃபேஸ் முழுக்க பிக்கிஸ் பண்ணுறாரு. பிக்கிஸ் பண்ணிவிட்டு என்னாச்சு டைமா கொஞ்சம் டேஸாக வியடாக பேசிகிட்டு இருந்தேன், இப்போ நார்மலாக பேசிகிட்டு இருக்க, இது அப்படி என்கிட்ட சொல்லணுமா, ஓப்பனாக சொல்கிற அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு எதுவுமே இல்லை ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஷோல்டரில் அப்படி ஹெட்டை வச்சபடி அமைதியாக ஒரு மாதிரி ஸ்லீப் பண்ணபடி பட்டிருப்பாரா. அந்த மாதிரி பட்டிருந்தோம். நம்ம ஜங்குக்குமே என்ன ஆச்சு, கோவப்பட்டான், இப்போ கோவட்டெல்லாம் விட்டுட்டான். சரி ஏதோ இப்போ அவன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிட்டான் முழுக்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டேயோட ஆரை சாஃப்டாக ரப் பண்ணபடி டேயை நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ண வச்சிருவார். இந்த மாதிரி டைஸ்லேயே ஸ்லீப் பண்ண மூமெண்ட்டை குக்கி நோட் பண்ணிவிட்டு மா டேட் இது ஓவராக தெரியல, நான் ஸ்லீப் பண்ணதுக்கு முன்னாடி மாமா ஸ்லீப் பண்ணிட்டீங்க, எனக்கு யார் ஸ்டோரி சொல்கிறது அப்படிங்கிற மாரி கட்டுவார். அந்த மாதிரி கட்டுனா சட்டம் போடாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு இப்போ ஸ்டோரி தானே சொல்லணும் டேட் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி குக்கி ஹேண்ட்ஸில் அப்படி தூக்குனபடியே அந்த ரூம் முழுக்க அங்கிட்டு இங்கிட்டு நடந்தபடி டே வேற இப்போ ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணிட்டார்ல அந்த ஹாப்பியில் ரொம்ப ஜாலியாக சிரித்து நம்ம குக்கிக்கிட்ட பேசிக்கிட்டு ஸ்டோரி சொல்லிக்கிட்டு நம்ம குக்கி ஸ்லீப் பண்ண வச்சுருவாரு. குக்கியுமே இந்த மாதிரி ஸ்லீப் ஆன மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு குக்கியோட பெட்டில் கொண்டு வந்து குக்கியை பொறுமையாக படுக்க வச்சுட்டு இப்போ நல்லா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என் பேபி என்கிட்ட பழையபடி பேசினது, என்னை எப்போதுமே என் பேபி என் மேலே கோவமே படாத அளவுக்கு பட்டுக்கணும், அதுக்கு நான் கோவம் பண்ணாலும் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டே பக்கத்தில் க்ளோஸாக வந்து டைட்டாக ஹக் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு பெட்டில் படுக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம டே அப்படியே எழுந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்லேயே நம்ம குக்கியை அவர் ரெடி பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி குக்கியை ஸ்மைல் பண்ண ஃபேஸில் வேறு ஒரு திங்கிங்லேயே ரெடி பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை கோபுரா நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு இன்றைக்கி மாமோட ஃபேஸில் எந்த அளவுக்கு ஸ்மைல் வருது, அப்படி என்னவா இருக்கும், இந்த குக்கி ஏதாவது ப்ளே பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோபுரா குக்கியை நோட் பண்ணா. குக்கி அதே டவுட்டில் மாம் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி தெரியுது, இந்த கோபுரா நமக்கு முன்னாடி ஏதோ பெரிய வேலை பார்த்துட்டா நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கி கோபுராவை நோட் பண்ணா. என்னடா பண்ண என் மாமை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு டைப்பாக ஜலாசில் முறைச்சிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி முறைச்சிட்டு இருந்தேன். இப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிற அதாவது குக்கிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிட்டே பேக்கப் பண்ணப்படி நான் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் நீ வியர் பண்ணி விட்டுட்ட, திரும்பவும் என்ன பட்டன்ஸை போடுற மாதிரி பட்டனையே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி டேட்டை பேசினா அப்புறம் தான் நம்மகிட்ட ரியாலிட்டிக்கு வந்துட்டு அது அது வந்து ஜங்குக்கு அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி சரி நீ இந்த வேல்டுலேயே இல்லை பொழுக்கு போ, உனக்காக மிம்மாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க,
குக்கியை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், குக்கி அப்படியே ஜங்குக்கு ஹேண்ட்ஸில் தூக்குனா, "டேய் வேகமா கீழ இறங்கி வந்தா, டேய் கூடக்கிட்ட கோபுராவும் வேகமா போகுது. டாட் இந்த கோபுராவுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா இந்த மாரி மாமா ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும். ஒழுங்கு மரியாதையா கோபுராவ மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்கு கூட்டு போங்க" அப்படிங்கிற மாதிரி என்னபடி குக்கி கட்டுனா, கோபுரா அப்படியே திரும்பி குக்கியை நோட் பண்ணுமா அந்த மாரி நோட் பண்ணேன். "என்னடா மொறப்பு, என்ன மொறப்பு? இந்த மாதிரிலாம் மறைச்சேன்னு வச்சுக்கயேன், மாமா இருக்காங்க, டாடி இருக்காங்கன்னுலாம் பார்க்க மாட்டேன்" அப்படிங்கிற மாரி கோபுரா போட்டு வர திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, "ஏன் கோபுரா உன்னோட ஃபைட்டிங் மூமெண்ட்டை குக்கி கிட்ட காட்டுற" அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு சொல்லவும், ஜங்குக் பேசுகிறத கேட்டு திரும்பி பார்த்த கோபுரா அப்படியே நம்ம டேயை ஃபாலோ பண்ணபடி கரெக்டாக நம்ம டே பக்கத்தில் வந்து நிற்குமா. டே வந்து வேகமாக மிம்மா முன்னாடி நின்றுட்டாரு. பட் ஆனால் வந்து இவ்வளோ டேஸ் கோர்ட்டில் திட்டிருப்பார்ல, 6 இயர்ஸ் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வெளியே போயிட்டார்ல, அந்த மூமெண்ட்டில் எப்படிடா மிம்மாக்கிட்ட பேசுங்கிற மாரியும் ஒரு மாதிரி தயக்கத்திலேயே நிற்பாரா. இந்த மாதிரி நின்னும் டே இந்த மாதிரி பழைய டேயா ஸ்மைல் பண்ணபடி ஒரு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் தான் முன்ன வந்து நிற்கிறத பார்த்துட்டு மிம்மம் ஹாப்பியாகி, "என்ன டேயா அங்கேயே முன்ன வந்து நிற்கிற? வா உனக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மார்னிங்குமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்ல, அவங்கெல்லாம் கம்பெனிக்கு போகணுமா" அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேயை அப்படியே கொண்டு வந்து அவங்களோட சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு ஃபோட்டோ மட்டுட்டே சர்வ் பண்ணா, பாய்ஸஸ் எல்லாருமே இவ்வளோ டேஸ் ஜாலியாக சிரித்து பேசி ஃபுட்டை சாப்பிட்டுன்னு இருக்கவே மாட்டாங்க.